சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு வெற்றி. தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 பேரும், எதிராக 22 பேரும், நடுநிலையாக 5 பேரும் வாக்களித்ததாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. ஆதரித்தோர் 144. தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தமிழக வெற்றிக் கழக அரசு குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு, குதிரை பேரத்தில் ஈடுபடும் அரசு தாவேகா அல்ல எனவும் எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் விஜய் பதில். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசின் முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மகளிர் பாதுகாப்பில் இருந்து தவற இம்மி அளவும் இடம் தர மாட்டோம் எனவும் உறுதி. மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் மதசார்பற்ற அரசுக்கான ஆதரவு என கூறினார்கள். நிச்சயமாக இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவற எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மியளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை பிடிப்பதில் நூல் இழையில் தவறவிட்டுள்ளது தாவேகா. தாவேகா அரசை சிறுபான்மை அரசு என சொன்னாலும் அதை மகிழ்வுடன் வரவேற்பதாக முதலமைச்சர் விஜய் பேரவையில் பேச்சு. ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாக பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. தாவேகா ஆட்சியில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என எந்த பாகுபாடும் இருக்காது என்றும் நம்பிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. தமிழகத்தில் சேஞ்சுக்கு பிறகு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுதான் தூய அரசின் லட்சணமா என மக்கள் கேட்க தொடங்கிவிட்டதாகவும் விமர்சனம். தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க.
கிளீன் கவர்மெண்ட்னு சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் புஷ்பா பட பாணியில் சோபா அரசியல் நடந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி காட்டம். அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்வதற்கு முன்பாக புதிய சோபா கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்து விமர்சனம். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகளிர் உரிமை தொகை, மாணவர்கள் உதவித்தொகை வழங்கப்படுமா? தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7ஆம் தேதி கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் வரல. அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக, தேமுதிக வெளிநடப்பு. பாமக, பாஜகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 66 விழுக்காடு மக்களின் ஆதரவு இல்லை. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது எடப்பாடி பழனிசாமி காட்டம். இன்றைக்கு 100% வாக்கு என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு 34% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. 66% மக்கள் வாக்களிக்கவில்லை. அதில் 90% இன்றைக்கு வாக்களிக்கப்பட்ட 10% பேர் வாக்களிக்கவில்லை. ஆக 66% வாக்காளர்கள் வாக்களிக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்திலே அவனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்களுக்குள் வெடித்தது மோதல். பேரவையில் அதிமுக எம்எல்ஏ எஸ்.பி. வேலுமணி பேசுவதற்கு அனுமதி அளித்ததற்கு இபிஎஸ் தரப்பு கடும் எதிர்ப்பு. இப்ப நான் கேட்கிறேங்க, உங்கள் கட்சி, நான் அவைத்தர் முறையில் ஒரு கேள்வி உங்க மேல வைக்கிறேன். மக்களின் உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு. உட்காருங்க எல்லாரும். அமருங்க. நான் நிக்கிறேன். தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க. எல்லாரும் அமருங்க. அதிமுகவில் உட்கட்சி பூசல் நடந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் பேரவையில் வெளிநடப்பு எதிர்ப்பு. இபிஎஸ் வசம் 22 எம்எல்ஏக்களும் எஸ்.பி. வேலுமணி வசம் 25 எம்எல்ஏக்களும் உள்ள நிலையில் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல் அரசியலில் ஒரு மாண்பை முதலமைச்சர் விஜய் உருவாக்கியுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டு. 717 மதுக்கடைகளை மூடிய அறிவிப்பு, பெண்களை பாதுகாக்கும் சிறப்பு படை, மீனவரை பாதுகாக்கும் அறிவிப்புக்கும் வரவேற்பு. கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது.
அடுத்தது, இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும் தேமுதிக வரவேற்கிறது. தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அளித்ததால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தன்னை முதல்வர் விஜய் காக்க வேண்டும். மன்னார்குடி மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய தனக்கு உதவி செய்ய வேண்டும் என அமமுக எம்எல்ஏ காமராஜ் கோரிக்கை. நான் நேற்றைக்கு ஆதரித்து, இன்றைக்கு ஆதரித்து, நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா? என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா? மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை, கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை முடித்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு அளிக்கவில்லை என மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா அறிவிப்பு. அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல் இருந்து வந்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து என்பது வெறும் பாடல் அல்ல, அது தமிழர் அடையாளத்தின் உயிர் ஓசையாகும். எனவே இனி நடைபெறும் அரசு விழாக்களிலே தமிழ்தாய் வாழ்த்துக்கு அதன் உரிய முதலிட மரியாதையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசின் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை இந்த அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை எதிர்த்து அமர்கின்றேன். நன்றி. தமிழக வெற்றிக் கழக ஆட்சி தொடருவதற்கு ஆதரவு அளிக்கவில்லை என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அறிவிப்பு. தாவேக ஆட்சி நிலையற்ற தன்மையின் காரணமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் எம்எல்ஏ நித்யானந்தன் விளக்கம். எதிர்க்கட்சியின் கடமை தடையாக இருப்பது அல்ல, ஜனநாயகத்தையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதே ஆகும். தமிழ்நாட்டிற்கு நல்லது என்றால் எதை வேண்டுமானாலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரிக்கும். ஆனால் குழப்பம், அனுபவமின்மை, நிலையற்ற அரசியல் ஆகியவற்றை உறுதியாக நாங்கள் எதிர்ப்போம். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் மீது பேசிய பாஜக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி தாவேக ஆட்சிக்கு ஆதரவு இல்லை என அறிவிப்பு. முதலமைச்சரின் அரசியல் பிரிவு அலுவலராக ஜோதிடர் ரிக்கிராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டதை கண்டித்தும் பேச்சு. குர்ஆன் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்கிறது. அவரவர் மார்க்கம், அவரவர் நம்பிக்கை அவரவருடையது, யாரையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது என்கிறது. அந்த வகையில உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், உணர்வை மதிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை அரசுமயமாக்குவதை நான் எதிர்க்கின்றேன். ஜோதிடத்தை அரசுமயமாக்குவதை ஏற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் மாற்று கருத்தாக தெரிவித்து, உங்களுடைய நம்பிக்கை கோரும் இந்த விவாதத்தில் என்னுடைய எதிர் நிலைப்பாட்டையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. தாவேக தலைமையிலான அரசு ஏழை எளிய மக்களுக்காக திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் சட்டமன்ற குழு தலைவர் செல்லசாமி பேச்சு. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரும்போது ஆதரவாகவும், மக்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம் எனவும் திட்டவட்டம். பொறுத்தவரையில் இந்த அரசு மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை வரவேற்கும். அதே சமயம் மக்களுக்கு பாதகம் அளிக்கும் என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் தயங்காது. அதே போன்று தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரி வாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும், பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆளுநரை வைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை மத்திய அரசு அமைத்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேக ஆட்சிக்கு ஆதரவு. மாநில கட்சிகளை மத்திய அரசு விழுங்கி வருவது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என சிபிஐ சட்டமன்ற குழு தலைவர் தளி ராமச்சந்திரன் பேச்சு. ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அனுமதிக்காமல் அலைக்கழித்த போது பின்புற வாசல் வழியாக ஆளுநரை வைத்து குடியரசு ஆட்சியை ஒன்றிய அரசு
அமைத்துவிடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் கால்பதியக்கூடாது என்ற நோக்கத்துக்காக தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. சட்டப்பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு. இபிஎஸ் அணி கடுமையான எதிர்ப்புக்கு இடையே சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உள்ளிட்டோர் ஆதரவு. பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு அளித்து நாங்கள் மதிப்பளித்து இன்றைக்கு அதிமுக அவர்கள் முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக அரசியலில் வரலாற்றிலேயே முதன்முறையாக நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பு. தமிழகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் நேரலையை கண்டு களித்தனர். மாண்புமிகு டாக்டர் கோ க அருண்ராஜ், மாண்புமிகு திரு கே ஏ செங்கோட்டையன், சரத்குமார், மாண்புமிகு திரு ECR P சரவணன், மாண்புமிகு திரு கு சரவணன், மாண்புமிகு திரு கி சிவகுமார், மாண்புமிகு டாக்டர் நா திருப்பதி ராமச்சந்திரன், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு திருமதி ல ஜெயசுதா லட்சுமிகாந்தன். தாவேகா அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சட்டப்பேரவை முன்னவர் கே ஏ செங்கோட்டையன் தீர்மானத்திற்கு ஒருமனதாக எம்எல்ஏக்கள் ஆதரவு. பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்த தொடக்கத்திலேயே முதலமைச்சர் விஜய் தவறான பாதையில் செல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவில் ஒரு தரப்பினரை மட்டும் நேரில் சென்று ஆதரவை வாங்குவது தூய்மையான ஆட்சிக்கு அழகா என்றும் கேள்வி. முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்த என்று சொன்னால் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு நடக்குது. அந்த கருத்து வேறுபாடுகளை மையமாக வைத்து The Chennai Silks in Mega Summer Sale.